வணக்கம். ஒரு பாடல் உண்டு. மெத்தையை வாங்கினேன், தூக்கத்தை வாங்கல. பணத்தால் சந்தோஷத்தை வாங்க முடியாது. பணத்தால் அனைத்தையும் வாங்கலாம். பணத்தால் சந்தோஷம் அடைய முடியாது. சந்தோஷம் வாங்க முடியாது. அதுதான் உண்மை. பணம் அனைத்தையும் வாங்கலாம். பணம் இருந்தால் நம்ம விரும்புகிறதெல்லாம் வாங்கலாம். அந்த விரும்புவதை வாங்குவதை அணிவிப்பதற்கு அந்த மன ரீதியான சந்தோஷம் வேண்டும். அந்த சந்தோஷத்தை காசு கொடுத்து வாங்க முடியாது. அது தானாக சந்தோஷங்கிறது தன்னூற்றாக நிலத்தடிகள் எப்படி நீர் சுரைக்கிறதோ அதையும் போல சந்தோஷங்கிறது தன்னூற்றாக அமையப்படணும். அதுதான் உண்மையான சந்தோஷம். அது சந்தோஷங்கிறது அதில் இருக்கு. நாம் இறைநிலையாக சிந்திக்கும் போது, இறையாற்றலாக, இறையோடு இறையாக, இறைநிலையாக இருக்கும்போது நாம் உண்மையாகவே மனப்பொறிப்பாக மன சந்தோஷமாக இருப்பதற்கு இந்த இறையாற்றல் பெரும் நிலையை உண்டாகிறது. அந்த இறையாற்றல் நிச்சயமாக இறையாற்றல் ஏற்படும் போதுதான் நாம் மனது சந்தோஷமாக அதை அணிவிக்கக்கூடிய ஒரு ஆற்றலோட இன்பத்தோடு இருக்கிறது. ஆனால் பணத்தை வைத்து எல்லாத்தையும் அடையலாம். ஆனால் சுகத்தை பெறுவது என்பது மன ஆற்றல், அந்த இறையாற்றல் முழுமையாக அமையும் போதுதான் மனது சந்தோஷம் அடைகிறது. அது மற்றதெல்லாம் ஒரு செயற்கை. இப்போ மெத்தையை வாங்கிட்டு தூக்கம் கிடைக்கணும். மனதில் அழுத்தம் மாசு இல்லாத இருக்கும்போது தான் நித்திரை கிடைக்கும். அந்த நித்திரை கிடைத்தால்தான் மனமும் சுகமாக இருக்கும். அந்த சுகத்தை கொடுப்பது எது? மன நிறையான ஒரு இறை இன்பமான ஆன்மா பெருக்கம். இந்த ஆன்மா பெருக்கம் இருக்கும்போது தான் மனது பெருக்கம் ஏற்படும். மனது சுகமாக இருக்கும். பணமும் வேணும். பணம்தான் முக்கியம் அல்ல. பணத்தை அந்த அணிவிப்பதற்கு மனமும் வேணும். இரண்டு செம்மையாக இறையை நேசிப்போம். நன்றி, வணக்கம்.